ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடாம்மா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு விமன் குக்கூடிய எக்ஸ் கம்பேக் எஃப்எஃப் இருக்கல, அதோட ஃபைனல் பார்ட்டா, ஓகேவா? நம்ம லாஸ்ட் பார்ட்டி எப்படி என் பண்ணியிருப்பாங்க, நம்ம டே வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க ஜிம்மினை நம்ம மிஸ் பண்ணுறதுனால. இந்த பக்கம் ஜிம்மின் ஜாங்குக்கு பார்த்தா அவங்க நார்மல் கப்பலாக எப்பவும் போல இருக்காங்க, ஹாப்பியாக. இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஜங்குக்கு தான் கிச்சனில் புரிஞ்சுக்காங்க. ஜிம்மின் பார்த்தா அந்த பக்கத்தில் உட்காந்துருக்காரு, கவுண்டர் டேபிள் உட்காந்துட்டு ஜங்கு கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஜங்கு கிட்ட போகிறாங்க, கிட்ட போயிட்டு ஜிம்மின் ஒரு மாதிரி ஃப்ளட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஜிம்மும் ஜங்கு கிட்ட ஃப்ளட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கு கேட்குறாங்க, அவனுக்கு கஷ்டமாக இருக்கா சொல்கிறாங்க. எதுக்கு அப்படி கேட்குறாங்க. இல்லை ஜங்கு டே வந்துட்டு பேச மாட்டான், இன்னும் வரல சொல்கிறாங்க. எனக்கு கஷ்டமாக இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அவன் புரிஞ்சுக்கணும், என்னை புரிஞ்சுக்கிட்டு வரட்டும். நீங்களும் விட்டு கொடுக்கும்போது அவன் ஏன் விட்டு கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைடா, அவன் கொஞ்சம் பாசிட்டிவ் டைப்பாக சொல்கிறாங்க. உங்கள் அளவுக்கு வந்து அவன் பாசிட்டிவ் இல்லை, ஆனால் உங்ககிட்ட தான் இவ்வளோ பாசிட்டிவ் ஆகிறான் சொல்கிறாங்க. அப்படியே அவன் மற்றவங்ககிட்ட இவ்வளோ பாசிட்டிவ் ஆக மாட்டான், ஆனால் நீங்களாம் சொல்கிறாங்க நான் ரைவல்ன்றேன் சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் ரைவலாக இருக்கீங்களா, அதனால நான் சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் ஜிம்மு லிப்பில் ஒரு பெக் பண்ணுறாங்க. ஜிம்மு டீப்பாக கிஸ் பண்ணிச்சுக்காங்க. ரெண்டு பேருமே ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க, சீக்கிரம் வந்துடுவான் சொல்கிறாங்க. ஏன்னா அவனும் ரொம்ப லவ் பண்ணுறேன்னா ரொம்ப டேஸ் ஒன்றதை வச்சு இதை நான் தள்ளி வச்சு பார்க்க முடியாது சொல்கிறாங்க. ஆமாம், நான் நினைக்கிறேன் அந்த கரடி பையனுக்கு ரொம்ப கோவம் ஜங்கா சொல்கிறாங்க. அப்படியா, அவனை கரடின்னு தானே சொல்லுவியா? ஆமாம், அவன் கரடி தான் அப்படி சொல்லி ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. அப்படி நான் யார் உனக்கு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணி அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரெண்டு பெரிய குழந்தை அப்படி சொல்லி ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜங்கு ஹாப்பியாக இருக்குது. நீ எப்போவுமே நான் சொல்கிறாங்க, நான் உங்களை எப்போவுமே வந்துட்டு ஏன் நீங்கள் வந்து நினைக்கவே மாட்டேன். நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி சரியா, நான் உங்களுக்கு ரொம்ப லவ் பண்ணுறேன். எப்போவுமே என் மனசில் உங்களை வெறுத்ததே இல்லை. எப்போவுமே நீங்கள் எனக்கு வந்து ஒரு பெஸ்ட் பார்ட்னர், பெஸ்ட் கம்ஃபர்ட் ஜோன் அப்படி சொல்லிட்டு ஜிம்மி சொல்கிறாங்க. ஜங்கு ஹாப்பியாக இருக்குது. டேவும் என்னோட பார்ட், இந்த ஸ்டோரியில் டேவும் என்னோட பார்ட்டாக இருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு புரிஞ்சுக்கிறாங்க. சரி குக் பண்ணவா சொல்கிறாங்க. இந்த டேஸ்ட் பண்ணி பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி சாப்பிட்டு பார்க்குறாங்க, நல்லா இருக்குது. எப்போவுமே குக்கிங் வந்து பெஸ்ட்டு தான் சொல்லிட்டு ஜிம்மி சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் குக் பண்ணி சாப்பிட்ருக்காங்க. அப்படியே டேஸ்ட் ஆகி பார்த்தா டேக்கு அந்த வீடு ஃபுல்லாகவே ஒரு மாதிரி இருக்குது. ஒரு பிடிக்கவே இல்லைங்க இருக்கிறதுக்கு. 2 வீக்ஸ் போனது பெரிய விஷயமா இருக்குது. அவர் ஜிம்மில் பார்க்காம ஜிம்மிட்ட பேசாமல் இருக்கிற கஷ்டமாக இருக்குது. நீ ஏன் ஜிம்மி இப்படி பண்ண, நீ எந்த சொல்லியிருக்கோங்களோ மேரேஜ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன நினச்சிட்டு தெரியுமா, அவன் வரவே மாட்டான்னு நினச்சிருந்தேன். வந்து நிற்கிறோம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு டேக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்போ அவ்வளோ 3 days போயிடுச்சுடா. நம்ம ஜிம்மின் ஜங்குக்கு பார்த்தா இங்கே நார்மலாக ஆஃபீஸ் போகிறதும் க்யூட்டாக கொஞ்சிக்கிறதும் அப்படி தான், தாண்டி எதுவும் பண்ணல. இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. இப்போ நம்ம 3 days ஆஃப்டர் தானே நம்ம ஜிம்மின் ஜங்குக்கு தான் நைட் டைம் தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. சாப்பிட்லாம் சொல்லிட்டு ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க டைனிங் டேபிளில். இப்போ டோர் பிள்ளைங்க ரிங் ஆகிடுச்சிருக்கு. யார் காயாக இருக்குமோ ஜிம் சொல்கிறாங்க. தெரியலடா, நான் போய்ட்டு ஓப்பன் பண்ணுறேன் சொல்லிட்டு ஜங்கு போய்ட்டு ஓப்பன் பார்த்தாக்கா அங்கே பசங்க முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க டே அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, எப்படி பார்க்குறாங்க. டே வந்து ஜிம்னு ஆசையாக இருந்துருக்காங்க. இப்போ டே பார்க்குறாங்க, உள்ள வராமா அப்படி சொல்கிறாங்க. வா அப்படி சொல்கிறாங்க. இப்போ டே உள்ளே வராங்க. உள்ள வந்துட்டு உன்ட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. என் அப்பா அம்மாட்ட என்னோட அங்கிள் ஆண்டிகிட்ட நான் பேசிட்டேன் அப்படி சொல்கிறாங்க. என்னதுக்கு அவங்க கொஞ்சம் கோவப்படுறாங்க, வரமாட்டேன்னு வேறு சொல்கிறாங்க. இதுக்கு என்னதுக்கு அவங்க மேரேஜ் அக்செப்ட் பண்ணி மட்டும் சொல்கிறாங்க. நீ உன்னோட அப்பா மட்டும் அப்படி பேசு, உனக்கும் அவனுக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறாங்க, உனக்கு அவனுக்கு நான் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. ஏன்னா மேரேஜ் பண்ணால் தானே லீகலாக நம்ம 3 பேர் ஒன்றா இருக்க முடியும் அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. உனக்கு சொல்கிறாங்க. எனக்கு ஓகே தான், எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படி சொல்லிட்டு நான் அக்செப்ட் பண்ண இதுன்னு ஆகணும் அப்படி சொல்லிட்டு நம்மட்டே தான் அப்படி ஜிம்மில் பார்த்து மறைச்சிட்டே பேசிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. நான் என் அப்பா மட்டும் பேசுவா சொல்கிறாங்க. பேசு, எவ்வளோ சீக்கிரம் மேரேஜ் அரேஞ்ச் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே டேவது பார்க்குறாங்க. டே பேச விட்டுறாங்க. சரி ஓகேவா சாப்பிட்றியா அப்படி கேட்குறாங்க. இல்லை நான் கிளம்புறேன் சொல்கிறாங்க. இல்லை அதை சொல்கிறாங்க. மேரேஜுக்கு அப்புறம் நாங்கள் ஸ்டே பண்ணுறேன் சொல்லிட்டு அவர் போயிடாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கிட்டே அப்படி கூப்பிட்றாங்க. டே திரும்பி பார்த்துட்டு மறைச்சிட்டு போயிட்டாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பார்த்துட்டு அவங்க உட்காந்துட்டேன்ட்டு பேச மாட்டாங்க சொல்கிறாங்க. சரி விட்டுறா பேசுவாங்க சொல்லிட்டு இப்போ அவர் கம்ஃபர்ட் பண்ணிடுறாரு. இப்போ ஃபைனல் 3 days ஆஃப்டர் நம்ம ஜிம்மினுக்கும் ஜங்குக்கு தானே மேரேஜ் நடக்குது. இதில் ஜங்கோட அப்பா மட்டும் தான் இருக்காங்க. ஜிம்மில் அப்பா அம்மா வரமாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. டேக்கிட்ட நீ பட்டுறதுலாம் சரியில்லை, 3 பேர் வந்து ஒன்றா இருக்கிறதா ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் தேவை சொல்லி பார்க்குறாங்க, புரிஞ்சுக்க மாட்டாங்க. டேவோட அப்பா அம்மாவும் சரி, நம்ம ஜிம்மில் அப்பா அம்மாவும் சரி புரிஞ்சுக்கல. சரி ஒன் டே அவங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க சொல்லிட்டு இங்கே நம்ம ஜங்கோட அப்பா அம்மா மட்டும் தான் மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க, இது எப்படி நடக்கும் 3 பேர் சொல்கிறாங்க. விடுங்க அவன் பார்த்துப்பான், அவன் லவ் பண்ணியிருக்கான், மேரேஜ் வரைக்கும் பண்ணி வச்சுட்டு விட்டு வந்திருக்கான். அவங்க அப்பா அம்மா வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஜிம்முக்கு மேரேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க போல சொல்கிறாங்க. இப்போ அந்த பையனையும் வந்துட்டு விட முடியாது இல்லை, அவனும் லவ் பண்ணுறான், இவனும் லவ் பண்ணுறான். அப்படி இருந்து என்ன பண்ண முடியும், அது அவங்க போயிட்டு போல அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஏன்னு பார்க்குறப்பா அண்ணன் பார்த்துப்பாப்பா விடுங்கப்பா சொல்கிறாங்க. இல்லை ஏன்னு சொல்கிறாங்க. விடுங்கப்பா அவன் பார்த்துப்பான் ஓகேவா, அவன் எவ்வளோ பிரச்சனையும் ஹேண்டில் பண்ணுவான். இது ஒரு விஷயமா அவன் லவ் பண்ணுற பையனை விட்டு கொடுக்க முடியாது. அப்புறம் அவரும் லவ் பண்ணிட்டு கஷ்டப்படுறாரு இல்லையா, விடுங்க அவங்க 2 பேர் ஒன்றா இருக்க சொல்கிறாங்க. சரின்ட்டு மேரேஜ் முடிஞ்சிட்டு இப்போ ஜிம்மில் ஜங்கோட அம்மா தான் இங்கே பார்ப்பா ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க, நீ எதுக்கும் ஒன்றும் ஒர்க் பண்ணாத என்ன, கண்டிப்பாக ஜங்கு நல்லா பார்த்துப்பாங்க எனக்கு தெரியும். நீ ஜங்கு இப்போ ஹார்ட் பண்ணாமல் பார்த்துக்கோ, அந்த பையன் டேவையும் ஹார்ட் பண்ணாமல் பார்த்துக்கோ சொல்கிறாங்க. ஓகே ஆண்டி சார், ஏன்னா நீ தானே சூஸ் பண்ணிக்கோ, 2 பேர் வேணும் நீ தானே சொல்லியிருப்பா அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ நீ தான் ஹேண்டில் பண்ணணும் ஓகேவா சொல்கிறாங்க. பயப்படாத ஓகே சொல்கிறாங்க. ஓகே ஆண்டி, உனக்கு டைம் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக நீங்கள் தாய்லாண்டு வாங்க சொல்கிறாங்க. ஓகே ஆண்டி சொல்கிறாங்க. ஃபைனில் வராங்க பாரு,
நீ வந்து ஒய்ஃப் ஓகேவா, நீ ஒய்ஃபோட பவர் நீ தான் காமிக்கணும் ஓகே. அவங்க 2 பேரும் தப்படாங்க, நீ தான் மிரட்டணும் புரியுதா சொல்கிறாங்க. ஒன்றா அவங்க ஹர்ட் பண்ணுற மாதிரி நீ நடந்துக்கூடாது ஓகேவா, நீ தான் அவங்களை ஹர்ட் பண்ணணும் சொல்கிறாங்க. நான் ஹர்ட் பண்ணுறதா ஹர்ட் பண்ணுறதா நீ தான் மிரட்டி வைக்கணும் புரியுதா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஒயின் ஹக் பண்ணிக்கிறா. எனக்கு ஹாப்பியாக இருக்கணும் பார்க்குறதுக்கு, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சேன். பட் என்னால் இங்கே முடியாது, நிறைய டைம் இல்லை, நான் போயிட்டு வரேன் ஓகேவா. உனக்கு நீ எப்போ தாய்லாந்து வரையோ அப்போ 2 பேரும் நிறைய பேசலாம்னு சொல்கிறாங்க. ஓகே ஒயன்னு சொல்கிறாங்க. ஒயன் போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜங்கோட பக்கம் போயிடுறாங்க. இப்போ ராம்ஜுன் நம்ம ஜின்னு எல்லாருமே வந்துட்டு பேசுகிறாங்க. இங்கே பாருட்டே நீ தானே புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. இன்னமா மேலே கோவமாக இருக்கா சொல்கிறாங்க. எனக்கு கோவம் தான் சொல்கிறாங்க. சரி ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக கோவத்தை குறைச்சிக்கோ சொல்கிறாங்க. ஃபைனலா இப்போ இவங்க 3 பேருமே நம்ம ஜங்குக்கு சாட்டி ஜிம்மில் இருக்கிற வீட்டுக்கு வந்துடுறாங்கடா. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. உனக்கு எந்த ரூம் வேணும் டேஸ் கேட்குறாங்க. இப்போ டே தான் இங்கே எந்த ரூம் ஃப்ரீயாக இருக்குது சொல்கிறாங்க. இல்லை கீழே 3 ரூம் இருக்குது, மேலே 2 ரூம் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. எனக்கு கீழே கொடுத்துட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஜிம் பார்க்குறாங்க. நாங்கள் 2 பேர் கீழே தான் இருக்கோம் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு தனி ரூம் தான் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜங்கு ரூம் தராங்க. அந்த ரூம் தான் டே போயிட்டு லக்கேஜாக செட் பண்ணுறாங்க. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கா சொல்கிறாங்க சொல்கிறாங்க. டே பேசவே மாட்டேறான் சொல்கிறாங்க. சரி விட்டு அப்போ தான் இங்கே தான் வந்துட்டானே, இதுக்கப்புறம் பேசுதானே ஆகணும், ஒரே விட்டு தானே இருக்க போகிறோம், பார்த்து தானே ஆகணும், பேச தானே ஆகணும் சொல்கிறாங்க. கரெக்டு தான் சொல்கிறாங்க சொல்கிறாங்க. சரி வா சொல்லிட்டு ஜங்கு ஜிம் தான் ஒரு ரூமுக்கு போகிறாங்க. போயிட்டு உட்காடுறாங்க. ஜங்கு பார்க்குற ட்ரெஸ் ரொம்ப ஹெவியாக இருக்கும், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஜிம் ட்ரெஸ்ஸாக சேஞ்ச் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. இந்த பக்கம் டே தான் வந்துட்டு அவருக்கு டியூட்டி இருக்குது சொல்லிட்டு அவர் கிளம்பிறாரு யூனிஃபார்ம் போட்டு. இப்போ வெளில வராங்க. ஜங்கு பார்க்குறாங்க. நீ எங்கே போகிற அப்படி கேட்குறாங்க. டியூட்டி இருக்குது சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் பர்சனல் டியூட்டியாக இருக்குது, அதனால் நான் போய் அவங்க சீக்கிரம் ஆப்ரேஷன் நான் போகணும்னு சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் ஜிம்மிட்ட சொல்லிட்டு போகலாம்ல அதை சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஏன் நீ இருக்கல பார்த்து போகலாம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. பாருங்க தான் கோமா என் மேலே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் டே பார்க்குறாங்க. என் இடத்துல இருந்தால் நீ என்ன பண்ணுவா சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. இங்கே பாரு டே நீ தான் புரிஞ்சுக்கணும், நீ ஜிம்மில் சொல்கிறாங்க என்னால் விட்டு தரவும் முடியாது, சேர்ந்து அக்செப்ட் பண்ணிக்க டைம் எடுக்கும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் ரூமில் வந்து லிசன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. அவர் கிளம்பி போயிடாரு. இப்போ ஜிம்மின் தான் ஜங்க் டே பண்ணதுக்கு வெளில வராங்க. வந்து வெளில வந்துட்டு ஏன் ஜங்காவும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க. தெரியலடா சொல்லிட்டு அவரும் அப்படியே கம்ஃபர்ட் பண்ணுறாரு. சார் அழாத சொல்லிட்டு அவர் ஹக் பண்ணிக்கிறாங்க. அவன் எப்படி பேசுகிறான் பாரு. ஸோ ஜிம்மின் தான் ஜங்க் ஹக் பண்ணி அழுதுகிட்டே இருக்காரு. சார் ஒன்றும் சொல்லி டேப் பண்ணுறாரு. அப்படி இந்த பக்கம் நம்ம டே அந்த சீக்கிரட் ஆப்ரேஷனுக்காக வந்திருப்பாரு. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. சரி நீ தானே மேரேஜ் பண்ணி வச்சா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்படி எதுக்கு நீ அவன்கிட்ட கோவப்படுறேன், நான் பார்த்து தான் அந்த மேரேஜ் ஹாலில் ஜங்கு ஜிம் நின்றுருக்காங்க. நீ ஒரு வார்த்தை கூட ஜிம்மிட்ட பேசல, ஜிம் உனக்கு பார்த்துட்டு தான் இருந்தா, நீ ஒரு வார்த்தை கூட பேசல, பார்க்கவே இல்லை, என்னதான் பிரச்சனை உனக்கு சொல்கிறாங்க. இப்போ நான் என் இடத்துல இருந்து பாருங்க எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நான் அவனை அவ்வளோ அழகாக நான் அவனை குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டான், அவரும் அவனை குழந்தை மாதிரி தான் பார்த்துருக்காரு சொல்கிறாங்க. டேய் சொல்லப்போனால் அவன் தானே கோவப்படணும், நான் எப்படி உன்னை மேரேஜ் பண்ணி விட்டுட்டு போயிருக்கப்போ நீ எப்படி செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டேன்னா அவன் மேலே அதாவது ஜிம்மி மேலே ஜங்கு தான் கோவப்படணும் சரியா, அவனுக்கு தான் ரைட்ஸ் இருக்குது. இவன் வந்து உன்ட்ட மேரேஜ் ஆனது தான் ஹைட் பண்ணாம மற்றபடி லவ் பண்ணது எல்லாத்தையும் இவ்வளோ சொல்கிறது மேரேஜ் பண்ணிக்கிட்டான். நீ என்ன அவங்க 2 பேரும் அவங்க 2 பேரும் நீ கோவப்படுற சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நீ கோவப்படவே கூடாது சொல்கிறாங்க. ஹேங் சொல்கிறான். உண்மையாவேடா அவன் தான் கோவப்படணும், ஆனால் அவனையும் புரிஞ்சுக்கிட்டான், அவன் ஜிம்மியோட ஃபீலிங்ஸுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறான், ஆனால் நீ தான் அப்படி இருக்கு அப்படி சொல்கிறாங்க. அவங்க டேக் ஒரு மாதிரி இருக்கிறனால அக்செப்ட் பண்ணிக்க முடியும் ஹேங்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி போட்டா சரியாண்டா சொல்கிறாங்க. இப்போட்டே நெக்ஸ்ட் டே மார்னிங் வராங்க. இந்த பக்கம் ஜிம்மின் தான் ஏஞ்சி மார்னிங் காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஜங்குக்கு தான் வந்துட்டு காஃபி மேக் பண்ணியிருப்பாரு. 2 பேரும் காஃபி குடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ கரெக்டாக டே உள்ள என்ட்ரு ஆகுறாங்க. டே பார்த்துட்டு எதுவுமே பண்ணாமல் அவர்கிட்ட இருக்காங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. டே எங்கள் காஃபி வேணுமா அப்படி கேட்குறாங்க. தேவையில்ல அப்படி சொல்லிட்டு போயிடாரு. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்காவும் சொல்கிறாங்க அவங்களுக்கு என்ன வேணாலும் அவங்க வந்துட்டு அவங்கள மேக் பண்ணிப்பாங்க, இல்லைக்கா நான் கூட மேக் பண்ணி தரேன் ஓகேவா, நீ எதுவும் சொல்கிறாங்க. இல்லைடா நம்ம 3 பேர் ஒரே வீட்டில் இருக்கலாம் சொல்கிறாங்க. பரவாயில்ல நீ எதுவும் கேட்க வேணாம் சொல்கிறாங்க. ஏன்னா அவர் வந்துட்டு இவர் இன்சல்ட் பண்ணுறது ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் என்ன ஹர்ட் பண்ணலாம், ஏன்னா அவங்க ஒய்ஃப் என்ன ஹர்ட் பண்ணக்கூடாது சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கு அப்படி ஜிம்மில் ஃபோட்டோ கிஸ் பண்ணுறாங்க. அப்படியே சொல்கிறாங்க ஜிம்மில் லவ் யூ அப்படி சொல்கிறாங்க. இப்போ டே போய்ட்டுக்குள்ளே போயிருப்பார். இப்போ டேவே வந்துருக்கு. சென்னை போய்ட்டு ஒரு காஃபி போட்டுறாரு. காஃபி போட்டு அவர்கிட்ட இருந்து குடிச்சிட்டு இருக்காரு. நம்ம ஜிம்மில் அமைதியாக இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேரும் ஆஃபீஸ் கிளம்புறாங்கடா. நம்ம ஜிம்மின் ஜங்கு தான் ஃபுட்டு மேக் பண்ணுறாங்க. அவரு 3 பேருக்கு சேர்த்து ஃபுட்டு வந்து மேக் பண்ணுறாரு. ஆனால் ஜங்கு டே வந்துட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காரு. இப்போ ஜிம்மின் பார்க்குறாங்க. டே சாப்பிட சொல்கிறாங்க. டே வந்துட்டு உங்களுக்கு மறைச்சி பார்க்குறாரு, பேச மாட்டார். ஜிம்மின் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜங்கு உட்காருங்க சொல்லிட்டு அவங்க 2 பேரும் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. டே மட்டும் அமைதியாக இருக்காங்க. ஜிம்மின் பாட்டு கிளம்பி ஜங்கு கூட ஆஃபீஸ் போயிடறாங்க எதுவுமே சொல்லாமல். டே வந்து அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஃபுட்டு போய்ட்டு அவரே மேக் பண்ணி சாப்பிட்றாரு. இவங்க மேக் பண்ணிட்டு அவர் சாப்பிட மாட்டேங்கிறாரு. இப்போ நைட்டு தாண்டா நம்ம ஜிம்மின் தான் ரொம்ப டயர்டாக வந்துட்டு வராங்க. ஜிம்மின் ஜங்கு வந்துட்டு இருக்காங்க வீட்டுக்கு. இப்போ டே வந்து அவருக்கு வந்து அன்றைக்கி டே ஆஃப் தான் இருக்குது. அதனால் அவர் என்ன பண்ணுறாங்கன்னா அவனு ஃபுட்டு வந்து குக் பண்ணி வச்சிருக்காரு. சென்டர் நம்ம ஜிம் என்ன பண்ணுறாங்கனாக்கா இன்னைக்கு டே குக் பண்ணியிருப்பான் போல. சரி ஜிம் தான் ஜங்கிட்ட சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க சொல்கிறாங்க. சரி ஓகே அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும்னா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஜிம்மின் ஜங்கும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வராங்க. இப்போ டே தான் வந்துட்டு ஃபுட் எடுத்து வைக்கிறாங்க. சோ பண்ணுறாங்க. நம்ம ஜிம்மின் உட்காராங்க, ஜங்கு உட்காராங்க. இப்போ நம்ம டே என்ன பண்ணுறாங்கன்னா நான் 2 பேருக்கு மட்டும் குக் பண்ணேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. டே சொல்கிறாங்க நான் 2 பேருக்கு மட்டும் ஃபுட்டை வந்து குக் பண்ணேன் சொல்கிறாங்க. சரி இப்போ ஜங்குக்கு எந்திரிக்கிறாங்க. ஜிம்மின் என்ன பண்ணுறாங்கன்னா ஜங்கு வந்து உட்கார வைக்கிறாங்க. இப்போ நம்ம டே வந்து 2 பிளேட் ஃபுட்டை சோ பண்ணியிருப்பாரு.
ஜிம் என்ன பண்ணுறாங்கனாக்கா அக்காட்ட சொல்லிட்டு ஜங்கோட மவுத் விட்டு ஃபுட் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஜங்க் பார்க்குற என்ன பண்ணுற சொல்கிறாங்க. ஆக்காட்டு ஜங்கா சொல்கிறாங்க. இங்கே பாட்டம்மா சொல்கிறாங்க. ஆக்காட்டுன்னு நான் சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கும் ஆக்காட்டுறாங்க. இப்போ ஜிம்மில் ஃபுட்டை ஃபிட் பண்ணிடுறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கோட கலங்கிறது ஜிம்மில் எதுவுமே சொல்லாமல் அவருக்கு ஃபுட்டு ஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ சாப்பிடுங்க, நான் சாப்பிடுவேன், நீங்கள் சாப்பிடுங்க சொல்லிட்டு இப்போ அவர் ஃபுட்டை ஃபிட் பண்ணிவிடுறாங்க. டேக் ஒரு மாதிரி ஆகிடுது. இப்போ ஃபைனில் நம்ம ஜங்க் வந்து சாப்பிட்டு முடிச்சிடறாங்க. ஜிம்மில் ஃபுல்லாக ஃபிட் பண்ணால் ஜங்கும் சாப்பிட்டு முடிச்சிடறாங்க. இப்போ ஜிம்மில் பிளேட் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டு போகலாம் சொல்லிட்டு ரூம் போயிடறாங்க. இப்போ ஜங்க் ஒரு மாதிரி இருக்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க. நான் ஈவினிங் தானே சாப்பிட்டேன், நீங்கள் எனக்கு ஆஃபீஸில் நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தீங்க, சாண்ட்விச்லாம் ஆர்டர் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டேன், எனக்கு வயிறு ஃபுல்லாக கஞ்சி ஓகேவான்னு ஆக்சுவலாக எனக்கு பசிக்கலை அப்புறம் சொல்லி ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இல்லை நம்ம உனக்கு மேக் பண்ணி தரேன். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இல்லை அவன் உனக்காக மேக் பண்ண சொல்கிறாங்க, ஆனால் உங்களுக்கு பசிக்கல சொல்கிறாங்க. இப்போ அது என்னோடய ஃபுட்டை தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அப்போ அவங்க கோச்சிக்க மாட்டாங்க. நீ வா சொல்லிட்டு ஜங்க் கூட்டிட்டு ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. சரி டேக் ஒரு மாதிரி இருக்குது, எதுவுமே சொல்லவில்லை. இப்போ ஜிம்மு படுத்துட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு எதுவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்மளால ஜிம்மு டேவும் ஹார்ட் அதாவது ஜிம்முக்கு ஜங்கும் பிரச்சனை, ஜிம்முக்கும் டேக்கும் பிரச்சனை வருதோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பயம் வருது. என்னமோ அவருக்கு யோசிச்சுட்டே இருக்காரு. அவருக்கு தூக்கமே இல்லை. ஜிமின்டா ஜங்காவும் சொல்கிறாங்க. இங்கே வாங்க சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. எதுக்கு சொல்கிறீங்க வாங்கலாம் சொல்லிட்டு இப்போ ஜிமின்டா ஜங்க் ஒரு ஹெட்டை வந்துட்டு அவர் லேப்பில் வைக்க சொல்கிறாரு. அவர் வச்சுக்கிறாரு. இப்போ அவர் அப்படியே ஹெட்டை ரப் பண்ணி விடுறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது. அவர் ஹேண்ட் வந்து ஹெட்டில் வச்சதும் ஒரு மாதிரி அழகாக இருக்குது. அவர் ஹேரை ரொம்ப ரப் பண்ணி தராரு. அப்படி ஜங்க் கொஞ்ச நேரம் தூங்கிடுறாங்க. இப்போ நம்ம ஜிமின்டா ஜங்கோட ஹெட்டை ஒரு பிள்ளை எடுத்து வச்சுட்டு ஃபோன் ரிக்வஸ்ட் பண்ணிட்டு அப்படி வெளியே எழுந்து வராரு. டேரெக்டாக அவர்கிட்டே ரூம் தான் போகிறாங்க. போய்ட்டு ரூம் நாக் பண்ணுறாங்க. இந்த பக்கத்தே வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டேன்னு கூப்பிடுவாரு. ரொம்ப லவ்லியாக ரொம்ப கேரிங்காக பேசுவார். முதல் தடவை டே அப்படின்னு கூப்பிட்றாங்க. இப்போ டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் வந்துட்டு பேசணும்னு சொல்லிட்டு ஜிம் பாட்டுக்கு மேலே ஸ்டெப்பில் ஏறுறாங்க. இப்போ டேவும் பண்ணி போகிறாங்க. ஃபைனல் 2 பேருமே டெரஸ் தான் போகிறாங்க. டெரஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஜிம் வந்து டேவோட ஃபேஸை பார்க்க கூட இல்லை. அப்படி வந்துட்டு ஒரு ஸ்கையை பார்த்துக்கிட்டு பண்ணிட்டுருக்காரு. டே பார்க்குறாங்க. இப்போ எதுக்காக எனக்கு கூப்பிட்டா சொல்கிறாங்க. கொஞ்சம் பேசணுன்றக்காக தான் சொல்கிறாங்க. சார் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் இங்கே பாரு, உனக்கு எதனா என்ன ஹர்ட் பண்ணாக்கா என்ன ஹர்ட் பண்ண டேரக்டாக என்ன ஹர்ட் பண்ண ஓகேவா, மேரேஜ் ஆனது ஹர்ட் பண்ணது ஏன் தப்பு தான் அப்படி சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. அமைதியாக இருக்காங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஃபுட்டில் அதுவும் வேறு எதில் நீ ஹார்ட் பண்ணாலும் பரவாயில்ல, நீ அவங்க கூட ஜெலஸ் ஆனாலும் இல்லை வேறு எதனா பண்ணாலும் எனக்கு கவலையாக கஷ்டமாக தெரியாது. ஏன்னா நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்க. அதில் யாராவது ஜெலஸ் ஆனீங்கன்னா அது பெரிய விஷயமே கிடையாது எனக்கு. அது நீங்கள் 2 பேரும் மேலே வச்சுக்கலாம் அவ்வளோதான் அப்படி பண்ணுறீங்கன்னு நான் நினச்சிப்பேன். ஆனால் அப்படி ஃபுட் விஷயத்தில் அதுவும் நம்ம வீட்டில் நம்மளோட எனிமையாக இருந்தால் கூட அவங்களுக்கு ஃபுட் விஷயத்தில் ப்ளே பண்ணவே கூடாது. ரொம்ப தப்பு. பசங்க இருக்கிற ஒரு பாசனை சாப்பிடும்போது எந்திரிக்க சொல்லவும் கூடாது. அதே டைம் ஃபுட்டு இல்லைன்னு சொல்லவும் கூடாது. ஆனால் இவன் நம்ம அவங்கள்ட்ட அவங்க நம்ம எனிமையாக இருந்தால் கூட அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மி சொல்லிட்டு காலையில் டேஸ் வந்துட்டு இருக்கு. நீ என்னென்ன எனக்கு காயப்படுத்துறா தேங்க்கிறேன், ஆனால் ஜங்கு காயப்படுத்தாது அப்படி சொல்லி ஜிம்மி சொல்கிறாங்க. டேக்குப்பா ஒரு மாதிரி இருக்குது. ஓ சாருக்கு அவ்வளோ இல்லாமல் சொல்கிறாங்க. இங்கே பாரு டே இதே விஷயத்த ஜங்குக்கு உனக்கு பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக. எனக்கு தெரிஞ்சு ஜங்கு அப்படி அந்த மாதிரி பர்சன் இல்லை. ஆனால் நீ இதே அவங்க ஒரு பண்ணியிருந்தாலும் நான் இப்படி தான் ரியாக்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னா எனக்கு 2 பேருமே ஈக்குவல் தான். நீயோ ஜங்காவே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இல்லை. எனக்கு 2 பேரும் ஈக்குவல் தான். எனக்கு 2 பேருமே 2 கண்கள் மாதிரி. நான் அவங்க 2 பேருமே ஹார்ட் பண்ண கூட நினைக்கிறேன். சேம் டைம் நீ அவனை ஹார்ட் பண்ணாமல் வந்தால் மட்டும் போதும். உனக்கு எதாவது பிரச்சனை என்ன தானே போகும் என்கிட்ட காட்டு ஓகேவா. ஏன்னா அவனை அக்செப்ட் பண்ணிட்டாங்க தானே என் லைஃப்பில் இன்னொரு பார்ட்னராக. அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு அவங்ககிட்ட கோவத்தை காமிக்கிறேன். உனக்கு ஏமாதிரி கோவம் நீ என்கிட்ட கோவத்தை காட்ட வேண்டியது சொல்கிறாங்க. இப்போது டே பார்க்குறாங்க. அவனுக்கு எனக்கு அவன் மேலே கோவம் அவன் மேலே தான் கோவம் சொல்கிறாங்க. அப்போ என்கிட்ட காமிக்க விடுறது எதுக்காக ஃபுட் விஷயத்தில் நீ குக் பண்ணால் அவனுக்கு மட்டும் குக் பண்ணி சாப்பிட்டுக்கோ ஓகேவா. இல்லை அவன் குக் பண்ணுறத 3 பேருக்கு சேர்த்து பண்ண அப்படி வேணா முடியலக்க விட்டு எதுக்காக இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் வந்துட்டு இது எதிர்பார்க்கவே இல்லை. என் டே ரொம்ப வந்துட்டு என் மேலே பாசிட்டிவ் ஆகுறாங்க. ஜங்கோட விஷயத்தை தான் நினச்சேன். 2 வீக்ஸில் அப்படி தான் நினச்சிருந்தேன். நீ ரொம்ப கைண்டு ரொம்ப ஸ்வீட்டு. என் டே மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. ஈவன் ஜங்கை கூட காலேஜ் டைமில் கொஞ்சம் கோல்டாக கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஆனால் என்கிட்ட அப்படி இல்லை. அதே மாதிரி தான் நீ மற்றவங்ககிட்ட ஒரு போலீஸாக மற்றவங்ககிட்ட கோவப்படுவேன். அவ்வளோ ஒரு மாதிரி இருப்போம். யாரால ஹேண்டில் பண்ண முடியாது. ஆனால் என்கிட்ட வேறு மாதிரி இருப்பேன் நினச்சேன். ஆனால் இன்றைக்கி நீ பண்ணது உண்மையை நான் ஹார்ட் பண்ணது அப்படி சொல்லிட்டு ஜிமின் தான் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நீ ஹார்ட் பண்ண மாட்டேன் நம்புறேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் உனக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கோ. இதுக்கப்புறம் நான் ஹார்ட் பண்ணுறது சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு இறங்கி போயிடுறாரு. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. நம்ம பண்ண தப்போ சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. இவன் நம்ம ஜிம்மின் டேமும் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. அவரும் ஃபுட்டு சாப்பிடவே இல்லை. ஏன்னா ஜிம்மின் ஜங்கு வந்து ஃபுட்டை ஃபீல் பண்ணும்போது டே வந்து சாப்பிடவே மாட்டிருக்காரு. அப்படியே அமைதியாக பார்த்துட்டு தான் இருப்பார். இப்போ அவர் அப்படியே அமைதியாக இருக்காரு. இப்போ நம்ம ஜிம்மின் போகிறாங்க. கீழே ஜங்கு படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஜிம்மின் போய் ஜங்கோட பக்கத்துலேயே படுத்துக்கிறாங்க. அப்படியே ஹக் பண்ண மாதிரி படுத்துடுறாங்க. இப்போ ஜங்கு வந்துட்டு அப்படியே அவர் அப்படியே தூங்கிட்டு இருக்காரு. அவர் வந்து எந்திரிக்கவே இல்லை. இந்த பக்கம் டேக்கு தான் ஒரு மாதிரி கில்ட்டியாகவே இருக்குது. இப்போ நம்ம டேவும் எதுவும் சொல்லலை. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் நேரமாக எழுந்திரிச்சிட்டாங்க. எழுந்து அவர் வந்து கிளம்பிடுறாரு. சாப்பிடக்குள்ள அவர் போயிட்டு டியூட்டிக்கு. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஜிம்னா சொல்கிறாங்க. என்னடா ஜங்கா சொல்கிறாங்க. நீ பண்ணது கரெக்டாக நினைக்கிறியா சொல்கிறாங்க. என்ன ஜங்கா சொல்கிறாங்க. நீ உனக்காக தான் ஆசை குக் பண்ண சொல்கிறாங்க. பாருங்கள் அதை பற்றி பேசாதீங்க ஓகேவா சொல்கிறாங்க. நீங்கள் சாப்பிடாம தான் நான் சாப்பிடுவேன் அப்படி கேட்குறாங்க. நீங்கள் என்னோட ஹஸ்பண்ட் ஓகே உங்களை பார்த்துக்கொண்டது என்னோட பொறுப்பு. உங்கள் அப்பா அம்மா சரி அவங்களோட அப்பா அம்மா சரி என்ன நம்பி தான் வந்துருக்கு உங்களை வந்து மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா உங்கள் அம்மா சொன்னாங்க 2 பேரும் ஹார்ட்டாக கூட சொல்லிட்டு உங்கள் அம்மாவே சொல்லலாம் கூட நான் உங்களை ஹார்ட் பண்ண விட மாட்டேன். எப்படி நீங்கள் சாப்பிடாம இருக்கும் நான் சாப்பிட முடியும்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஆனால் அவன் சொல்கிறாங்க அவன் புரிஞ்சுப்பான் ஜங்கா ஓகேவா. நீங்கள் அப்படி பண்ணி
இவங்களே என்ன கேட்குறாங்க, இல்லை நான் எப்படி சொல்கிறாங்க, அப்போ அவனும் நான் பண்ணக்கூடாது, அவன் பண்ணுறது தப்பு தானே, அவன் புரிஞ்சுப்பான், நீங்கள் பண்ணாலும் நான் உங்கள்கிட்ட இப்படி தான் நடந்துருப்பா அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் டேக்கு இந்த மாதிரி பண்ணாலும் உங்கள்கிட்ட இப்படி நடந்துப்பேன், உங்கள்கிட்ட நடந்தாலும் இந்த மாதிரி பண்ணால் நான் டேக்கிட்டு இப்படி ஹாஸ்டல் நடந்துப்பா சொல்லும்பா. ஜிமின் சொல்கிறாங்க, எனக்கு நீங்கள் 2 பேரும் ஹார்ட் ஆகக்கூடாது, நான் ஹார்ட்டாக எனக்கு பிரச்சனை கிடையாதுன்னா நீங்கள் 2 பேரும் ஹார்ட் ஆகக்கூடாது, அதை நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். ஜிமின் சொல்கிறாங்க, ஜங்கு ஒரு மாதிரி ஜங்கு ஜிம் லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒரு விழா சொல்லிட்டு என்ன தான் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நீங்களும் ஹஸ்பண்ட் அவனோட ஹஸ்பண்ட் ஓகேவா பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. நீ சாப்பிட நைட்டு சொல்கிறாங்க, சோக்கே எனக்கு பசிக்கல சொல்கிறாங்க. இல்லை நீ சாப்பிட சொல்லிட்டு இப்போ ஜங்கு தான் அவர் சிம்பிளாக ஒரு ஃபுட் ஒரு மேகி மாதிரி ரெடி பண்ணி வந்து ஃபிட் பண்ணி விடுறாங்க. ஜிம்மில் சாப்பிட்றாங்க. இந்த பக்கம் நம்ம டே தான் ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க ஆஃபீஸில், அவருடைய கமிஷனர் ஆஃபீஸில். இப்போது சின்ன பார்க்குறாங்க, என்ன தானே பிரச்சனை, மேரேஜ் ஆகிட்டுமா இன்னமும் அப்படியே இருக்கா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, அவனே நான் ஹார்ட் பண்ணுறான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறா அப்படி கேட்குறாங்க. அவன் ஹார்ட் பண்ணுறாங்க சொல்கிறாங்க, எது கூட ஹார்ட் பண்ணுறான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிட் பார்க்குறாங்க, நீ என்ன பண்ண அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம டே நடந்ததான் சொல்கிறாங்க. இவங்க 3 பேரும் பார்க்குறாங்க, உங்ககிட்ட சத்தியமாக நாங்கள் எதிர்பார்க்கல சொல்கிறாங்க. யங் சொல்கிறாங்க, உண்மையாகவே உங்ககிட்ட நாங்கள் அவங்க 4 பேர் பார்க்குறாங்க, சுகா ஜெகப்பு நம்ம சின்ன நாங்கள் 4 பேர் மட்டும் எதிர்பார்க்கவே இல்லை சொல்கிறாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க, உனக்கு எங்கேருந்து பேட் ஹேபிட்லாம் வந்துச்சு அப்படி கேட்குறாங்க. யங் சொல்கிறாங்க, இல்லை உனக்கு எங்கேருந்து பேட் ஹேபிட் வந்துச்சு அப்படி கேட்குறாங்க. இங்கே பாரு ஃபுட் விஷயத்தை யாரும் அப்படி ப்ளே பண்ணுவாங்களா என்ன அப்படி கேட்குறாங்க. அவன் தானே வந்து உட்காந்துருப்பான், நீங்கள் 3 பேர் வீட்டில் இருக்கீங்க, அப்போ அவனும் சாப்பிட்றாக்க 3 பேர் ஒரு டைம் சாப்பிடணும் தானே அர்த்தம். அப்போ நீ குக் பண்ணியிருக்கனா அவங்க 2 பேரும் சேர்ந்து குக் பண்ணியிருக்கணும் சொல்கிறாங்க. அவன் யார் உனக்கு அப்படி கேட்குறாங்க. என்ன ஜிம்மியோட சொல்கிறாங்க, ஜிம்மியோட ஹஸ்பண்ட் உனக்கு யாரா சொல்கிறாங்க, உனக்கு அண்ணன் மாதிரி இல்லையா அப்படி கேட்குறாங்க. இப்போ டேக்கர் மாதிரி கதை சொல்கிறாங்க, பாரு நீங்கள் 2 பேரும் எப்படி பார்த்தாலும் ஒரு பிரதர்ஸ் மாதிரி தானே, அப்போ வந்துட்டு அவனுக்கு ஃபுட் வந்து குக் பண்ணிக்கிறாள் அப்படி இல்லைனா கூட நீ எப்படி சொல்லுவேன் 2 பேரும் குக் பண்ண சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. மாறி இருக்க ஒரு கஷ்டமாக இருக்குது. இப்போ டே பார்க்குறாங்க, பண்ண தப்பாக சொல்லிட்டு ரொம்ப பெரிய தப்பு, நம்ம தப்பெல்லாம் பண்ணாத ஓகேவா, அவங்ககிட்ட நீ ஜெலஸ் ஆகு என்னால் பண்ணிக்கோ, பாசிட்டிவாக இல்லை ஜிம்முக்காக ஃபைட் பண்ணி என்னால் பண்ணிக்கோ, ஆனால் இந்த மாதிரி பண்ணாத ஓகேவா, ரொம்ப ரொம்ப தப்பு. உண்மையாக ஜிம்மின் இடத்துல வேறு யாராவது அப்படி தான் பண்ணியிருப்பாங்க, இவன் நானும் கூட அப்படி சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு நானும் அப்படி தான் பண்ணியிருப்பேன் ஓகேவா, அவங்க 2 பேரும் நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அவனுக்கு அப்படி இருக்கும்போது நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டு அவன் சாப்பிட்டா என்ன அர்த்தம், அவன் எப்படி இருப்பான்னு சொல்கிறாங்க. அவன் பண்ணதான் கரெக்டாக ஓகேவா சொல்கிறாங்க. அவன் கரெக்டாக இருக்க அவங்க 2 பேருக்கு ஈக்குவலாக உள்ளாக கொடுப்பான் எனக்கு தெரிஞ்சு, நீ தான் அந்த மாதிரி தேவையான பிரச்சனை பண்ணிட்டு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு சின்ன சொல்கிறாங்க. நீ உனக்கு கொஞ்சம் உன்னோட உனக்கு ஹேபிட்டை கொஞ்சம் மாற்றி கொட்டே அப்படி சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ டேக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது. இப்போ டே தான் ஜிம்முக்கு கால் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஜிம் எடுக்க மாட்டாங்க. இப்போ நம்ம ஜம்ப் வராங்க, ஜிம்மு கிட்ட வராங்க, ஏன்னா ஜிம்மில் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, கிட்ட வராங்க, என்னடா பண்ணுறா சொல்லிட்டு கேட்க வராங்க. இப்போ நம்ம ஜிம்மில் ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்குது, என்ன அப்படி ஃபோன் வந்துட்டு பார்த்தா அது ஹாபி 2 இருக்கும். இப்போ நம்ம அது ஜிம் பிரேசரில் தான் ஹாபி 2 போட்டு வச்சிருப்பாரு, ஏன்னா ஜம்ப் கூட நம்ம வந்து ஹாபி 1 இருக்கும், இது ஹாபி 2 வருது. இப்போ நம்ம ஜம்ப் பார்க்குறாங்க, டே கால் பண்ணுறானா அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க, எடுத்து பேச சொல்கிறாங்க. இல்லை வேணாம் சொல்கிறாங்க, பார்ட் பண்ண கூட தப்பு ஓகேவா போடாமா எடுத்து பேச சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு போகிறாங்க, போயிட்டு அப்படி ஃபோன் பிக் பண்ணுறாங்க. அது பக்கம் டேபிள் வர கூட பேசல, ஜிம் பேசவே இல்லை, ரொம்ப நேரம் அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜிம் அட்டே அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம அட்டே பார்க்குறாங்க, உனக்கு இவ்வளோ கோவம் தான் சொல்கிறாங்க. உண்மையாக எனக்கு ரொம்ப கோவம் டே உண்மையாக தான் சொல்கிறேன். ஜிம் சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுவ ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீ இப்படி நடத்துக்கு நினச்சி கூட பார்க்கல தெரியுமா, எனக்கு நீ என் டேவாக எனக்கு தோணுது சொல்கிறாங்க. உனக்கு என்ன கோவம் என்கிட்ட காட்டு ஓகேவா, பைட் பண்ணி என்னாலும் பண்ணி திட்டு அடிச்சுக்கோ பண்ணிக்கோ, அந்த மாதிரி ஜங்கு வந்து ஹார்ட் பண்ணாதான் சொல்கிறாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறேன். அவனோட லவ் நீ என்னோட லவ், நீங்கள் 2 பேரும் ஹார்ட் ஆனால் நான் எப்படி பார்த்துட்டு இப்போ 3 பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்க முடிவு பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி பண்ணா ஜிம் கேட்குறாங்க. ஐம் சாரி சொல்கிறாங்க. டே அப்படி சொல்கிறாங்க, ஐம் சாரி ஓகே தெரியாமல் பண்ணிட்டேன், இப்படி பண்ணியிருக்கக்கூடாதான், தெரியாமல் பண்ணிட்டு அப்படி பண்ண மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க, நீ ஆனால் எனக்கு வெறுத்துறாது, எனக்கு கஷ்டமாக இருக்க சொல்கிறாங்க. ஏன்னா நீ இவ்வளோ இப்படி இருப்பேன்னு நினச்சி கொண்டு பார்க்குறேன், என்கிட்ட கோவப்பட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, டே எனக்கு உண்மையில எந்த லவ் இருக்கோ சேம் டைம் எனக்கு நீ தப்பானா கண்டிப்பாக எனக்கு கோவம் வரும், இதே நீ மட்டும் இல்லை ஜம்கா கிட்டே எப்படி தான் நடந்துப்பா ஜிம் சொல்கிறாங்க. டே ஒரு மாதிரி இருக்குது எனக்கு புரியுது அப்படி சொல்லி ஜிம் சொல்லிட்டே சொல்கிறாங்க. நீ எப்படி நடந்துக்க மாட்டேலாம் சொல்கிறாங்க. இனிமேல் நடந்து கூட ப்ராமிஸாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, சரி ஓகே நீ சாப்பிட்டே மார்னிங் சொல்கிறாங்க. நீ சாப்பிடாம போயிட்டு ஆஃபீஸில் போய் சாப்பிட்டே அப்படி கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க, சாப்பிடவே சொல்கிறாங்க. ப்ளீஸ் டே சாப்பிட ஓகே ஒரு ஹெல்த்தை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, இப்போ நம்ம பார்க்கணும் சொல்கிறாங்க. இப்போ வா சொல்கிறாங்க. ஆமாம் உன் ஆஃபீஸ்க்கு கீழே தான் இருக்கா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. கீழே வரியா இல்லைண்ணா மேலே வரட்டா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் நான் ஒரு நிமிஷம் இரு சொல்லிட்டு ஃபோனை கட் மியூட்டில் போட்டு திரும்பி பார்க்குறாங்க. ஜம்கா நின்றுருக்காங்க. ஜம்கா சொல்கிறாங்க, சொல்லிடாமா சொல்கிறாங்க. கீழே இருக்காங்க, நான் போவா இல்லை சொல்கிறாங்க. நீ மேலே வர சொல்கிறாங்க. சரி இப்போ ஜிம்னும் சரி மேலே வா சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம மேலே வராங்க. கரெக்டாக ஜிம் நின்றுருக்காங்க. ஜிம்முக்கு டேவோட ஹேண்டை பிடிச்சிட்டு டேரெக்டாக நம்ம ஜம்போட கேபின் தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே ஜம்முக்கு வெயிட் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அங்கே பார்த்து டே வந்துட்டு நான் அவங்க 2 பேருக்கு மட்டும் ஓப்பனாக பேசுகிறேன் ஓகேவா, நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் ஹார்ட் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கனாக்கா கண்டிப்பாக நான் ஹார்ட் ஆயிடுவேன். நான் அவங்க 2 பேரும் ஹார்ட் பண்ண கூட நினைக்கிறேன் ஓகேவா, நீங்கள் 2 பேரும் நான் அப்படி தான் நினைப்பீங்க நான் நம்ம நம்புறேன். ப்ளீஸ் 2 பேருக்கு போது ஃபைட்டோ அது மாதிரி எது பண்ணிட்டாதீங்க. ஸோ ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ டே தான் வந்துட்டு ஜம்க்கு பார்க்குறாங்க. நம்ம ஜிமின் டேவை பார்க்குறாங்க. டே டேரெக்டாக ஜம்க்கு பார்க்குறாங்க. சாரி சொல்கிறாங்க. எதுக்கு அப்படி சொல்லி கேட்குறாங்க. இல்லை நான் பண்ணி தப்பு தான் பண்ணியிருக்கக்கூடாது, ஃபுட் விஷயத்தை அப்படி பண்ணியிருக்கக்கூடாது சாரி சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்க ஜம்ப் பார்க்குறாங்க.
ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு. இப்போ நம்ம ஜிம் சரி ஓகே டே வெயிட் பண்ண சொல்லிட்டு அவர் தான் ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருப்பாரு வருது. இப்போ நம்ம டே தான் ஜிம் தான் டேக்கு ஃபோட்டோ ஃபிட் பண்ணிவிடுறாங்க. டேக்கு ஒரு மாதிரி டீயர்ஸ் வந்துட்டு இருக்கு. என்னாச்சு ஜிம் போய் டீயர்ஸ் வைப் பண்ணுறாங்க. அது சொல்கிறாங்க அங்கே பாரு ஜங்கு டே நேற்று நான் நைட்டு ஜங்கு ஃபுட் வந்து ஃபிட் பண்ணனாக்கா அவங்க ஹார்ட் ஆனாங்க. அதனால ஓகேவா இப்போ நீ ஹார்ட் ஆகிட்டுருக்கு. எனக்கு 2 பேரும் யாருமே ஹார்ட் ஆகக்கூடாது ஓகேவா. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு 2 பேரும் ஈக்குவல் தான் ஒன்று தான். அதனால் இங்கே 2 பேரும் ஒரே மாதிரி பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு இப்போ ஜங்கு அங்கே தான் இருக்காங்க. ஜீவன் டேக்கு ஃபுட்டை ஃபிட் பண்ணி அவர் பாட்டுக்கு கேஷில் பார்த்துட்டு இருக்காரு. இவர் ஃபுல்லாக ஃபிட் பண்ணி விட்டுறாங்க. இப்படி சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு எந்த கோமல ஓகேவா அப்படி சொல்லி ஜிமின் போயிட்டு டேவோட ஒரு கெஸ்ட் பண்ணுறாங்க. ஐ லவ் யூ டே ஸோ ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டேவும் ஐ லவ் யூ டூ சொல்கிறாங்க. இப்போ ஃபைன் டே வந்து கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டாங்க. இப்போ சொல்கிறாங்க இப்போ கிளம்புறேன் எனக்கு டியூட்டி இருக்குது. நான் உங்களை பார்க்கணும்னு நினச்செல்லாம் மிஸ் பண்ணேன். அதான் வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. திரும்பி ஜங்கு பார்த்துட்டு நான் இங்கே வரலாம் தானே சொல்கிறாங்க. இது உன்னோட ஒய்ஃபோட ஆஃபீஸ் ஓகேவா நீ எப்போனாலும் வரலாம் உன்னோட ஒய்ஃபை பார்க்குறதுக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க தேங்க்யூ சொல்லிட்டு சரி ஓகே வரட்டடா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஓகே டே சொல்கிறாங்க. ஃபைனல் டேக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு. இப்போ ஜிமினுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஜிமின் வந்து ஜங்கு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க என்ன அப்படி கேட்குறாங்க. இல்லை எனக்கு ஹாப்பியாக இருக்குது நீங்கள் டேவை அலோவ் பண்ணதுக்கு ரூம்குள்ளே சொல்கிறாங்க. ஏன்டா இது கேபின் இது நம்ம கேபின் தானே உனக்கு வந்துட்டு எவ்வளோ இம்பார்ட்டன் எனக்கு தெரியும்ல சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமுக்கு ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக ஒன் டே நீங்கள் 2 பேரும் ஒரு பெஸ்ட் பிரதர்ஸாக மாறுவீங்க சொல்லிட்டாங்க. பிரதர்ஸாக ஆமாம் நீங்கள் 2 பேரும் ஒரு பெஸ்ட் பிரதர்ஸாக மாறுவீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன் சொல்லிட்டாங்க. சரிட்டு ஜிம்மு ஜங்கு ஓகே பார்க்கலாம் சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஜங்கு தான் சரி ஓகே போய் ஒர்க் பார்க்குறியா சொல்லிட்டு ஜிம் போயிடுறாங்க. இப்போ அப்படி 1 வீக் பாஸ் ஆகுறா. 1 வீக்காக இப்போ 3 பேரும் எப்படின்னா ஜங்கு குக் பண்ணால் 3 பேரும் சாப்பிட்றாங்க. 3 பேருக்கு அவர் சேர்த்தா குக் பண்ணுறாரு. டே குக் பண்ணாலும் 3 பேர் சேர்த்தா குக் பண்ணுறாங்க. 3 பேரும் சாப்பிட்ருக்காங்க. இப்போ 1 வீக் பாஸ் ஆகும். ஜிம்மின் தான்